வணக்கம். முளைக்கீரை 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். கீரையில் மண் அதிகமாக இருக்கும். அதனால் முதல்ல கீரை கிள்னதுக்கப்புறமா அதை நல்லா தாராளமாக தண்ணி விட்டு அலசி வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முறை வாஷ் பண்ணால் போதும். தண்ணி வடித்து வச்சிடணும். தண்ணி வடித்த கீரை, சிறு காராமணி 5 மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 2 வரமிளகாய், கடுகு பொரிஞ்சதும் நறுக்கின சின்ன வெங்காயம், நறுக்கின பூண்டு, நறுக்கின பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய், பூண்டு வெங்காயம் 2 வதங்கினதும் தண்ணி வடித்த கீரை, ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் உப்பு, நறுக்கின தக்காளி 1, கொஞ்சமாக 1/4 கப் அளவு தண்ணி விட்டு வேக விடணும். விருப்பப்பட்ட தேங்காய் திருவல் சேர்த்துக்கலாம். தண்ணி வடித்த காராமணி சேர்த்து சுருண்டு வரும்போது இறக்கிடலாம். இந்த அளவு சுருண்டு வரும்போது இறக்கிடலாம். முளைக்கீரை செய்யும்போது பூண்டு சேர்த்து சமைக்கணும்னு எங்கள் ஆயா சொல்லுவாங்க. அதனால் இதில் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு பிடிக்காதவங்க பூண்டு சேர்க்காமலேயும் பண்ணலாம். முளைக்கீரை காராமணி பொரியல்.